2 பேரும் போகிறாங்க. வித்தியாசமான வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஒருத்தர் அங்கேருந்து லெட்டர் போடுறாரு. இங்கே ஷூ விற்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஒருத்தவங்க காலில் கூட ஷூ இல்லை. பல நேரங்களில் நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். அப்போ நாம் எதிர்பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் வர்ற வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிற தெளிவு நம்மகிட்ட இருக்கணும். இவ்வளவு கேவலமாக ஒரு ஜீவன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் போடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணோட வீடியோ தான். அதை பார்க்கும்போது இப்போ நான் அந்த இடத்துல இருந்தால் இந்த உலகத்தையே எனக்கு பிடிக்கல, நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கோம். நம்ம வாழ்ந்ததே ஒரு கதையாக எழுதக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்துனதுனால அவங்களுக்கு என்ன வாய்ப்பு தேவையோ அது அவங்க தேடி வந்தது. அதை அவங்களால பண்ண முடியும். ஒரு வாய்ப்பு நம்ம வாழ்க்கையே புரட்டியும் போடலாம். ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருந்தோன்னா வாழ்க்கை அப்படியே கூட இருந்துடலாம். ஆனால் வாய்ப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஎஸ்லேருந்து ஒரு 2 பேரை அனுப்புகிறாங்க ஆஃப்ரிக்காவுக்கு. நீங்கள் ஷூ விற்கிறத பற்றி மார்க்கெட்டிங் அங்கே பண்ணணும், அங்கே போய் ஒரு ஃபீல்டு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. வித்தியாசமான வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஒருத்தர் அங்கேருந்து லெட்டர் போடுறாரு. இங்கே ஷூ விற்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஒருத்தவங்க காலில் கூட ஷூ இல்லை. அப்படி இருக்கப்போ நாம் எப்படி ஷூ விற்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் லெட்டர் எழுதுறாரு. இன்னொருத்தவர் இங்கே ஷூ விற்கிறதுக்கான ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய நம்ம விற்கலாம். காரணம் என்னென்னா ஒருத்தவங்க காலில் கூட ஷூ இல்லை. அப்போனா நம்ம எல்லாருக்குமே ஷூ கொடுக்கலாம். நம்ம ஊரில் கூட பாதி பேருக்கு தான் விற்க முடியும், இங்கே எல்லாருக்குமே விற்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறாரு. இப்போ 2 பேருக்கும் கிடைச்ச வாய்ப்பு ஒன்று தான், ஆனால் அவங்க பார்க்குற விதம் வேறு. ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில் நாம் வாய்ப்பை எப்படி பார்க்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். பல நேரங்களில் நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். அப்போ நாம் எதிர்பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் வர்ற வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிற தெளிவு நம்மள்கிட்ட இருக்கணும். இப்போ இதே யூஎஸில் நடந்த ஒரு ஸ்டோரி தான். ஒரு லேடி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு அடல்ட் ஏஜில் அவங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா 27 கிலோ தான். 27 கிலோ மட்டுமே இருக்கிற ஒரு பொண்ணு, பொதுவாக 27 கிலோ எவ்வளோ பேருக்கு இருக்கணும் அப்படின்னா எத்தனை வயசு இருக்கிறவங்களுக்கு இருக்கணும்னா ஒரு 10 வயசு இருக்கிறவங்க 27 கிலோ இடையில இருக்கணும். ஆனால் இவங்க ஒரு அடல்ட், ஆனால் கூட இவங்களோட எடை இவ்வளோ தான். அவங்க பிறந்ததுலேருந்தே ரொம்ப மெல்லிய உருவமாக தான் பிறக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தை உயிர் வாழ்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களோட பேரண்ட்ஸ் அதை பற்றி எந்த உரியும் பண்ணிக்கல. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த குழந்தைய நல்லாவே தான் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவில் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக தான் இருக்குது. பட் ஒன்ஸ் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு வித்தியாசம் தெரியுது. என்ன அப்படின்னா எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன இந்த குழந்தை ரொம்ப லீனாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாருமே வந்து பேசுகிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு இருக்கும். அப்போது இந்த குழந்தையோட வலது கண் பாதிக்கப்படுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமான ஒரு முகமாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற யாரும் இதை பற்றி கவனிக்கிறதில்ல. ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் எப்போதும் ஒரு குழந்தைக்கு என்ன ஆதரவு கொடுப்பாங்களோ அந்த ஆதரவு கொடுத்து வளர்க்குறாங்க. அடல்ட் ஏஜில் இந்த பொண்ணு ஒரு நாள் யூடியூப் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்க்குறா. அதில் ஒரு கண்டென்ட் வந்திருக்கு, 8 செகண்ட் வீடியோ. அது த அக்லியஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு அப்படின்னு வருது. இவ்வளவு கேவலமாக ஒரு ஜீவன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் போடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணோட வீடியோ தான். அது ஜஸ்ட்டு ஃபேஸை மட்டும் போட்டிருக்காங்க. த அக்லியஸ்ட் உமன் இந்த வேர்ல்டுங்கிறது தான் டைட்டில். அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீ எல்லாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்க, உனக்கு இன்னுமா சாகிறதுக்கு நாள் வரலை, நீ கண்ணாடியை பார்ப்பியா பார்க்க மாட்டியா, ஒரு நாளாவது கண்ணாடியை பார்த்து சே இவ்வளோ கேவலமாக இருக்குமே அப்படின்னு இறக்க மாட்டியா, இந்த மாதிரியான கேவலமான கமெண்ட்ஸ் அதில் வருது. அதெல்லாம் பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது இப்போ நான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி தோணும், சே இந்த உலகத்துக்கே என்னை பிடிக்கல, நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன் அப்படின்னா 4 கோடி பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை. 8 செகண்ட் வீடியோ, 4 கோடி பேர். சரி நான் உயிரோடு தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அன்னைக்கே போய் தற்கொலை கூட பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலை. அந்த கமெண்ட்ஸ்லேயே ஏதாவது ஒரு நல்ல கமெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்களே எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க,
தன்னோட முகம் இப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அவங்கள இப்படி இல்லாமல் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். அதை பார்த்து கொஞ்சம் மனதாரி வீட்டுக்கு வராங்க, யோசிக்கிறாங்க. நிஜமாவே நான் உயிரோடு இருக்கணுமா இல்லை சாகணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள தோணுது, நம்மள இந்த உலகமே அவமானப்படுத்துது எங்கே, யூடியூப்பில். அப்போது அதே இடத்துல நம்ம ஏன் போய் சாதிச்சு காமிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வருது. நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, நாமளும் ஒரு வீடியோ போடலாமா? நாம் வீடியோ போட்டால் யார் பார்ப்பாங்க? பட் நம்ம கண்ணு முன்னாடி என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கோம். நம்ம வாழ்ந்ததையே ஒரு கதையாக எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட பேர்லேயே ஒரு புக் எழுதுகிறாங்க. த பியூட்டிஃபுல் லிஸி அப்படின்னு. அவங்க பேர் லிஸி. அவங்க எப்படி அழகாக இருக்காங்க மனதளவில் அப்படிங்கிறத அழகாக அவங்க புத்தகம் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் யூஎஸில் புல்லிங்க்கு எதிராக ஒரு லா கொண்டு வரதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி அந்த லாவை கொண்டு வராங்க. யாரும் இந்த மாதிரி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு லா கொண்டு வராங்க. இந்த பேசிஸில் 2013 இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. டெட் டாக், ஒரு மேடையில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அங்கே போய் 13 நிமிஷம் அந்த மேடையில் பேசுகிறாங்க எல்லார்ட்டையும். நான் ஏன் அழகாக இருக்கேன், நான் எப்படி அழகாக இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்து என்னென்னலாம் எனக்கு பிரச்சனை வந்தது, அதையும் தாண்டி என்னோட தன்னம்பிக்கையால் நான் எப்படி உயர்ந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க பேசுகிறாங்க. அந்த வீடியோ நம்பர் ஆஃப் செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 80 கோடி செகண்ட் ஓடி இருக்கு இன்டர்நெட்டில். ஸோ எந்த இடத்துல நாம் தோத்தோமோ அந்த இடத்துலையே நம்ம ஜெயிக்கணும். நம்மளை யூடியூப்பில் 4 பேர் அவமானப்படுத்தினாங்களா, அதே யூடியூப்பில் நம்மளை பாராட்டி பல பேர் பார்க்குற மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்த்த வாய்ப்பு. ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கிடைச்ச வாய்ப்பு என்ன? ஒன்றுமே இல்லை. அவங்களே தன்னை பற்றி ஒரு சுயசரிதை எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்துனதுனால அவங்களுக்கு என்ன வாய்ப்பு தேவையோ அது அவங்கள தேடி வந்தது. அதை அவங்களால பண்ண முடிஞ்சுது. இது ஒரு கேட்டகரி, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பண்ணுறது.